பாப்போம் என்னன்னு பாப்போம். I told you I had a surprise. Yeah, it's Panchay. ஓமா பஞ்சாயத்து ஆரம்பிச்சிட்டாங்க இப்பயே. ஓகே, கஸ்டம் டியூட்டி உங்களுக்கு இருக்கு, இத பே பண்ணாதான் உங்க வீட்டுக்கே டெலிவரி பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஆரம்பிக்கலாமா? ஸ்டார்ட் பண்ணலாமா இல்ல கிருஷாக்கு வெயிட் பண்ணலாமா? இல்ல நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். Fine. சரி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லு. Hi friends. நல்லா இங்க கை காட்டி சொல்லு. Hi friends. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். Hi friends. வெல்கம் டு Welcome. see it to வந்துட்டாங்க அங்க வாங்க 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 வா சீக்கிரம் வா, உனக்கு தான் வெயிட்டிங். இங்க உட்காரு. No, I want to sit today. Look, I want to do that. இதா இந்த நீ. I want this. What is my parcel? That one. This இதா. one. Yes. எஸ் சரி போது, லைட்டா இங்க இருக்கட்டும், கவர் ஆகணும்ல. ஓகே ரெடி 1 2 3 சொன்னா எல்லாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லணும். Hi friends. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். Hi friends. வெல்கம் டு see it to cook it vlogs. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு லாங் வீடியோ ஷூட் பண்றோம். ஏன்னா இந்தியால இருந்து பேக்கேஜ் வந்திருக்கு. இப்ப இருக்க கரண்ட் சிச்சுவேஷனுக்கு இந்தியால இருந்து பேக்கேஜ் வருதுனாலே நிறைய டவுட்ஸ் இருக்கும். எப்ப டெலிவர் ஆகும், எவ்வளவு நாள் ஆகும், என்ன ப்ராடக்ட்லாம் அனுப்பலாம் அனுப்பக்கூடாது, முக்கியமா எவ்வளவு கஸ்டம் டியூட்டி போடுறாங்கன்னு நிறைய டவுட் இருக்கும். எனக்கும் அப்படிதான் இருந்துச்சு. நானும் இந்த பேக்கேஜ் அனுப்புறதுக்கு முன்னாடி சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டேன். அவங்க எல்லாம் இப்பதான் ரீசெண்டா அவங்க வீட்டுக்கு பேக்கேஜ் வந்துச்சு. சரி 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 கூல் டவுன். நான் ரீசெண்டா என் ஃப்ரெண்டு வீட்டுக்குலாம் யாருக்கெல்லாம் வந்துச்சோ அவங்கள்ட்ட எல்லாம் காண்டாக்ட் பண்ணி கேட்டேன். அவங்க எல்லாம் சில பேர் வந்து எனக்கு வரவே இல்லைன்றாங்க, சில பேர் வந்து $40 சொல்றாங்க, சில பேர் எல்லாம் $150 $300 சொல்றாங்க. சரி என்னதான் ஆகுது பார்க்கலாமே, ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லிட்டு தான் நாங்க வந்து ஓகே அனுப்பலான்னு முடிவு பண்ணோம். அங்க ஃபர்ஸ்ட் திருச்சியில இருந்தா வந்திருக்கு. திருச்சியில இருக்க கர்டவேகா காண்டாக்ட் பண்ணி கேட்டப்போ அவங்களும் இதான் சொன்னாங்க, இந்த மாதிரி கஸ்டம் டியூட்டி எல்லாம் போடுறாங்க, உங்களுக்கு ஓகேனா அனுப்புங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி நாங்களும் ஓகே அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் பேக் பண்ணி அனுப்புனோம். அங்க வந்து April 6 வந்து ஷிப் பண்ணாங்க. ஆனா என் கைக்கு ரீச் ஆனது வந்து April 14, 8 days ஆயிருக்கு. இங்க வந்து April 13 வந்துச்சு. அந்த April 13 நீங்க ரீச் ஆனோடனே எனக்கு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் வந்துச்சு, இந்த மாதிரி கஸ்டம் டியூட்டி உங்களுக்கு இருக்கு, இதை பே பண்ணாதான் உங்க வீட்டுக்கே டெலிவரி பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி நீங்க 5 daysக்குள்ள டெலிவர் பே பண்ணாட்டி நாங்க வந்து ரிட்டர்ன் போயிடுவோம் அப்படின்னாங்க. வேற என்ன பண்றது, பே பண்ணியுமே ஷிப்மெண்ட் வந்து ஹோல்டுலே வச்சிருந்தாங்க. நான் 13 பே பண்ணிட்டேன், ஆனா 1 day ஃபுல்லா ஹோல்டுலே இருந்துச்சு. 14th அன்னைக்கு தான் என் வீட்டுக்கு டெலிவர் ஆச்சு. இவ்வளோ நாள் ஆயிருக்கு. ஆக்சுவலா 8 days. இது வந்து கர்டவேகா DHL மூலமா வந்திருக்கு எனக்கு. இதுல வந்து DHL எக்ஸ்பிரஸ்ல வேற அனுப்பியிருக்காங்க. எக்ஸ்பிரஸ்னா இப்போ 5 நாள் ஆகிறது வந்து மேக்ஸிமம் 6 days வருமா, 6 daysல வந்து எக்ஸ்பிரஸ்ல போட்டா 3 to 4 daysல வந்துடும், ஒரு 4 நாள்ல வந்துரும்னு சொன்னாங்க. ஆனா எனக்கு எக்ஸ்பிரஸ்ல போட்டுமே 8 days ஆயிருக்கு. இதுக்கு காரணம் வந்து ஒரே ஒரு ப்ராடக்ட். அந்த ப்ராடக்ட் வந்து இப்ப இங்க இருக்கா இல்லையா, எடுத்துட்டாங்களா என்னன்னு தெரியல, நம்ம ஓபன் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ அந்த ப்ராடக்ட் என்ன ப்ராடக்ட், எவ்வளோ எனக்கு கஸ்டம்ஸ் டியூட்டி போட்டிருக்காங்கன்னா நம்ம பார்க்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி என்ன ப்ராடக்ட்ஸ்லாம் வந்திருக்குன்னு பார்ப்போம். ஏன்னா இவங்க 2 பேரும் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் நான் பேசிக்கிட்டே இருந்தேன்னா எந்திரிச்சு வெளியில போய் சைக்கிள் ஓட்ட போயிடுவாங்க. கரெக்டா? ஹலோ, இவ என்ன அந்த சைடு போய் ட்ரீம் பண்ண ஆரம்பிச்சிட்டியா? சரி உனக்கு என்ன வேணும், இதுக்குள்ள என்ன இருக்கு? Pencil box. ஓகே உனக்கு என்ன வேணும்? வேணாமா, எதுவுமே வேணாம். No, I don't know what I want. எனக்கு என்ன வேணும்னு தெரியலையா? சரி தம்பி ஓபன் பண்ணலாமா? டாய்ஸ்லாம் கிடையாது. ஓகே ஓபன் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் பெருசு ஓபன் பண்ணலாமா சின்னது ஓபன் பண்ணலாமா? ஒன்று ஓபன் பண்ணோமா? ஏதாவது ஃபர்ஸ்ட் ஒன்னு ஓபன் பண்ணி அங்க இருந்து போலாம். ஃபர்ஸ்ட் பெருசு. ஓகே இதுக்குள்ளதான் இருக்கும். இங்க பாரு தம்பி, இதுக்குள்ளதான் வச்சிருப்பாங்க உன்னோட ஐட்டம்லாம். ஓகே ட்ரை பண்ணு. Don't make sure you don't get it cut. ஓகே Stop. கை வைக்க கூடாது. எப்பயுமே அம்மா கத்தி யூஸ் பண்ணும்போது கை வைக்க கூடாது சொல்லிருக்கேன். You could open it with your hands instead of just You should start with the best. இது ஃபர்ஸ்ட் ஏதோ இருக்கு, கிருஷாக்கு தான் ஏதோ இருக்கு. இல்ல இல்ல தம்பிக்கு. கை எடுத்துக்கோ, கை வைக்காத, நான் சொல்றப்ப மட்டும் வை. It's not.
ஓகே See. ஓகே, இது ஃபுல்லாவே வந்து 95% வந்து ட்ரெஸ்ஸஸ் தான் இருக்கும். ஏன்னா இங்க சம்மர் ஸ்டார்ட் ஆனனால நான் ட்ரெஸ் தான் ஆர்டர் பண்ணேன். ஏன்னா பசங்க 2 பேரும் ஸ்கூலுக்கும் இங்க கலர் ட்ரெஸ் தான் போடுறாங்க. இப்போ வெளியிலயும் நல்லா போய் விளையாடுறாங்களா, ஸோ நிறைய ட்ரெஸ் தான் ஆர்டர் பண்ணேன். எல்லாமே ஆன்லைன் தான். Everything is just a dress. உள்ள இருக்கும்டா ஏதாவது. Oh, இது எல்லாமே இங்க வருது. just for me. ஆமா, இது எல்லாமே சும்மா வீட்டுக்கு போட்டுக்கலாம், ஸ்கூலுக்கு கூட போட்டு போகலாம். இந்த ரஃப்யூஸ் ட்ரெஸ் தான் நிறைய ஆர்டர் பண்ணேன். இது யாருக்கு? இது தம்பி மாதிரி இருக்கே, பேண்டலூன்ஸ். இது தம்பிக்கு பிடிச்ச எல்லா கலர். சரி 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 சரி, கேமரா விட்டு நவுந்து போகாத. உனக்கு பிடிச்சிருக்கா? தம்பிக்கு பர்த்டே வேற வருது. இந்த மாசம் 2 பேருக்குமே பர்த்டே வந்தனால அதுக்குதான் முக்கியமாவே பேக்கேஜ் அனுப்புவாங்க. இவ்வளோ வருஷத்துல நான் கஸ்டம்ஸ் டியூட்டி பே பண்ணதே இல்ல. இந்த வருஷம் தான் ஃபர்ஸ்ட் டைம் இப்படி டியூட்டி பே பண்ணி பேக்கேஜ் வாங்கியிருக்கோம். See next. ஓ, தம்பிக்கு ட்ரவுசர். Yay! Wait, you can wear the same thing. இது ஃபுல்லாவே Dresses. ஓ, இதெல்லாம் சூப்பரா இருக்கு. I want that. இங்க பாரு, பாப்கார்ன். But that's mine. இல்ல, இது தம்பிக்கு தான் வாங்குனேன். 5 to 6. What? ஆனா கொஞ்சம் பெருசு. நீயே போட்டுக்கலாம் போல. I want that. I said it was. இந்த கலர்லாம் நல்லா இருக்கு. I don't think far, but சரி சரி சரி, இது எல்லாமே அவங்க பிரிச்சு போட்டாங்க. எதுவுமே வந்து அந்த கவர்லே இல்ல, எல்லாத்தையும் பிரிச்சு போட்டாங்க. this is Pisas. யா, இது வந்து 8, 9 to 10. கிருஷா, இது ஒன் சைடு வச்சுக்கோ. I should have got jacket one. இதெல்லாம் எனக்கு ஷால், ஏதோ ட்ரெஸ்ஸோட ஷால். Hey, why happened this to me? It's not mine. Is that mine? யா, ஷார்ட்ஸ். What about me? இது நல்லா இருக்கே. It's mine. சூப்பரா இருக்கே. இது யாருக்கு? Me. தம்பிக்கு. நல்லா இருக்கு, குவாலிட்டியும் நல்லா இருக்கு. இது எல்லாமே ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணதுதான். To me. இது கிருஷாக்கு அதே மாதிரி பேண்ட். Oh yeah. இப்ப மேடம் வந்து இந்த லெகிங்ஸ்ல விட்டுட்டு இந்த மாதிரி பெல் பாட்டம் மாதிரி இந்த பேண்ட் தான் விரும்புறாங்க. இததான் கேட்டுக்கிட்டே இருந்தா. இங்கேயும் நான் சில கடையில எல்லாம் வாங்கினேன். இப்ப வந்து இந்தியாலயும் கொஞ்சம் ஆர்டர் பண்ணிருந்தேன். What else? Unicorn circle. இதுவும் கிருஷாக்கு. ஓ மை காட், இட்ஸ் டபுள் எக்ஸல் வந்துருச்சுடா. Double XL na? இப்ப இது வந்து எல்லா முக்காவாசி வந்து அமேசான், மிந்த்ரால தான் ஆர்டர் பண்ணது. எனக்கு வந்து மிந்த்ரா, இவங்க 2 பேருக்கும் அமேசான், ஒரு சிலது வந்து ஆன்லைன்ல போட்டேன். சரி சரி பாக்குறேன். சரி, பிரிச்சு பாரு. இது என்னடா டேகோட வந்திருக்கு. இதுவும் தம்பிக்கு தான். இது தம்பிக்கு சூப்பர் சூப்பர் கலரா இருக்கே. இது கிருஷாக்கு அதே மாதிரி. இது மூணுமே செட்டா வந்தது. அமேசான்ல தான் போட்டேன். இந்த கிரே, பிங்க், இந்த பிளாக் மூணுமே செட்டா வந்தது. இந்த செட்டு சேர்ந்துமே வந்து 300 to 400 தான் வந்தது. Wait, I like this one. It's the best one. Is it mine? I don't know. இது யாருக்குன்னே தெரியல. I think that's for them. தம்பி 4 to 5. அது கலர் இங்க பாரு, மேட்சிங்கா போட்டுக்கலாம். அதை கொடு. குடுறா பா. இது வந்து தம்பிக்கு ரொம்ப பிடிச்ச பஜாமா செட் மாதிரி போல. இது நீ பீச்சுக்கெல்லாம் போறப்ப போட்டுக்கலாம். ஆனா கொஞ்சம் பெருசு, பட் நல்லா இருக்கு. இதெல்லாம் வந்து இன்ஸ்டால ஒரு பேஜ்ல தான் ஆர்டர் பண்ணேன். இதெல்லாம் இந்த மாதிரி கிட்ஸோட இது வந்து சில இது இன்ஸ்டா பேஜ்ல தான் ஆர்டர் பண்ணது. இது வந்து அப்புறம் இது வந்து டாடிக்கு டி-ஷர்ட். Oh, I thought it was for Amma. நோ, டாடிக்கு டி-ஷர்ட். Wait. Mine. சரி, அது அந்த சைடு வச்சிரு. அதுக்கப்புறம் இது தம்பிக்கு தான். இது வந்து இந்த குச்சிப்பூ பிராண்ட். இது வந்து அமேசான்ல தான் ஆர்டர் பண்ணுவேன். எப்பயுமே சின்ன பிள்ளையில இருந்தே இந்த பிராண்ட் வந்து நல்லா உழைக்கும். எவ்வளவு துவைச்சாலுமே வந்து ஒண்ணுமே ஆகாது, நல்லா உழைக்கும். நல்லா இருக்கு. 5 to 6 உனக்கு தான். I think you can find this, right? இதுவும் உனக்கு தான், குச்சிப்பூ பிராண்ட். Kuchipi. இதெல்லாம் செட்டா வரும். 5 டி-ஷர்ட்ஸ் வந்து சேர்த்து 900. இது கொஞ்சம் 900 ரேஞ்சில தான் இருக்கும், பட் நல்ல வர்த் இது. இது இது என்னது? யா, கிருஷாக்கு. இது வந்து இதுதான் அந்த இது நைட் சூட் மாதிரி போட்டுக்கலாம். Wait, does it have a pants?
யா ஷார்ட்ஸ் நினைக்கிறேன். Wait. I love it. இதுவும் வந்து கிருஷாக்கு ஒரு டி-ஷர்ட். For me. இது வந்து டாடிக்கு டி-ஷர்ட். I want mine. What is mine? இது உனக்கு தான். இதுவும் கிருஷாக்கு டி-ஷர்ட். இது தம்பிக்கு பேண்ட். இது தம்பி பர்த்டேனால கொஞ்சம் Then we have to wear that to one. இங்க வேற ஒரு எம்ப்ராய்டரிலாம் போட்டு நல்லா இருக்கு. What's embroidery? இந்த மாதிரி த்ரெட் ஒர்க் பண்ணிருக்காங்க. Bro. இது வந்து உள்ள போட்டுட்டு அதை வெளியில போடணும்னு நினைக்கிறேன். நல்லாக்கா? ஏன்? சரி போட்டு பாப்போம். The other one. இங்க பாரு உனக்கு ட்ரவுசர். ஏய் சூப்பரா இருக்கு. ஓகே கிருஷாக்கு வந்து பாவாடை சட்டை. இந்த பாவாடை சட்டைக்காக தான் மெயினா பார்சல் போட சொன்னது. ஏன்னா இங்க நிறைய கோவில் ஃபங்க்ஷனுக்குலாம் போறப்ப பாவாடை சட்டை நம்ம இந்தியன் வேர் தானே போடணும். ஆனா இப்ப இருக்க இது எதுவுமே அவளுக்கு வந்து பத்தலை. எல்லாமே மேலே ஏறிடுச்சு. சிலதெல்லாம் மேடம் நிறைய போட்டு கிழிச்சிட்டாங்க. ஸோ அதுக்காக தான் கொஞ்சம் நல்ல நம்ம ஊர்ல வாங்கினா கொஞ்சம் அஃபோர்டபுளா இருக்கும், நல்லாவும் இருக்கும்னு அங்கேருந்து எல்லாத்தையும் அனுப்ப சொன்னேன். இது எல்லாமே 1500 அந்த ரேஞ்சு தான். இது நல்லா அந்த கையெல்லாம் வச்சு டிசைன் நல்லா இருக்கு. நல்லா இருக்காடா? வச்சு இது வந்து அதுக்கு ஸ்கர்ட். That's not skirt. ஓகே The other thing. யா பெட்டிகோட் மாதிரி. ஓகே வச்சு. Wait, do this first. இது உனக்கு தான். குச்சிப்பூ. Kuchipi. Yay! This is the board. No. இது வந்து எனக்கு ஏதோ பேண்ட் மாதிரி வந்திருக்கு. Kuchipi. ஒரே ட்ரெஸ்ஸஸ் தான் இருக்குது ஃபுல்லா. இதுவும் தம்பிக்கு. ஏய் கோட். Yay! Wait, what? ஆனா பேண்ட் ரொம்ப பெருசு. Mine? யா so big. It's okay. வச்சு போட்டுக்கலாம். மே கிருஷாக்கு வந்திருக்கு ஏதோ. கிருஷாக்கு பேக். Thambi, oh thanks. I mean, good. Thambi, have a surprise. I saw it. இதுக்குள்ள வந்து நிறைய பொட்டு, ரப்பர் பேண்டு. இதுக்குள்ள நிறைய கிளிப்ஸ், ரப்பர் பேண்ட்ஸ், அவளுக்கு ஏத்த மாதிரி பேங்கிள்ஸ் அது எல்லாமே இருக்கு. இது வந்து எனக்கு கார்ன் கேப். இது வந்து 2 years முன்னாடி வந்தப்போ நிறைய கொண்டு வந்தாங்க. இது நான் எக்ஸ்ட்ரா கேட்டனால இது எக்ஸ்ட்ரா கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இதுக்குள்ள இங்க பாரு எல்லாமே கிருஷாக்கு தான். இந்த பொட்டு, கிளிப்பு, இது எல்லாமே கிளிப்பு பொட்டு. அதுக்கப்புறம் இந்த கிளிப்பு. வேற எதுவும் இருக்காடா? Because you did it. Wait, yep. இது இந்த மாதிரி போட்டுக்கிறது. What is actually? இங்க போட்டுப்பாங்கல்ல ஃபுல்லா மேக்கப்லாம் பண்றப்போ, ஃபேஸ் வாஷ்லாம் பண்றப்போ இத போட்டு இப்படி இங்க ஹேர்லாம் எதுவும் வராத மாதிரி போட்டுப்பாங்க. ஓகே இது ஒரு கிளிப்பு. இது நல்லா இருக்கே. நல்லா இருக்கு. இது ஃபுல்லா பேங்கிள்ஸ். எல்லாமே கிருஷாக்கு பேங்கிள்ஸ். ஒரு தோடு கூட இருக்கு. சரி போதும் விடு. அடுத்து யாருக்கு என்னன்னு பாப்போம். I told you I had a surprise. Yeah, it's pencil case. That's school bus. School bus pencil case. Oh, remember I remember I got that. But where is the number? Where's the button? பட்டன்லாம் இல்ல. இங்க பாரு இது நீ வண்டி மாதிரி இப்படி ஓட்டிட்டே போலாம். இங்க பாரு இது இப்படி ஓட்டினா சர்ருன்னு அப்படி போகும். சரி வச்சிரு. I want to see that. See? இங்க இருக்கு பாரு. Wait. What? Mom! Wait, what is this? Oh! Wait. இது எல்லாமே கிருஷாக்கு கிளிப்ஸ். And then for my favorite. என்னது பென்ஸ் எல்லாம் வந்திருக்கு.
இது எல்லாமே பென் ஸ்டேஷனரி ஐட்டம், பென்னு, எரேசர், ஸ்கேலு. இது ஒரு கிட் மாதிரி வாங்கியிருக்காங்க. அந்த கிட்ல வந்து பெயிண்ட் எல்லாம் இருந்தனால அவன் அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அந்த கருட வேகாலே அவங்க சொன்னனால அதுல இருக்க பென்சில் பெண்ணை மட்டும் உள்ள போட்டு பெயிண்ட வந்து அவங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டாங்க. இது அமேசான்ல எப்பயுமே வழக்கமா வாங்குற அதே இதுதான். டிஷர்ட், இது டிஷர்ட், இது வந்து பேண்ட். இது 5 to 6. இது அமேசான்ல வாங்குனதுதான். இது எனக்கு ஷாலு. கிருஷா இங்க பாரு. கிருஷாக்கு ஒரு ஃப்ராக். இதுவும் ஆன்லைன்ல வாங்குனதுதான். பிடிச்ச கலர், அவளுக்கு பிங்க். நல்லா இருக்கு, குவாலிட்டியும் நல்லா இருக்கு. உனக்கு பிடிக்காது, ஆனா நீ போட்டுப்ப. நல்லா இருக்கு. இது வந்து ஒரே ஒரு சாரி மட்டும்தான் அனுப்ப சொன்னேன். ஏன்னா வந்து பேக்கேஜ் எப்படி ஆகும், எங்கேயாச்சும் ஸ்டக்காகி நின்றுமான்லாம் தெரியல. அதனால காஸ்ட்லி ப்ராடக்ட்ஸ் எதுவுமே நான் அனுப்பாதீங்க, பட்டு புடவை, பட்டு பாவாடெல்லாம் எதுவுமே வேணாம்னு சொன்னனால ஒரே ஒரு சாரி மட்டும்தான் அனுப்பியிருக்காங்க. சண்டை போடாதீங்க. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. இது வண்டி மாதிரி போகும், அவளுக்கு போகாது. I have a calculator. Say, Krisha. அவனால வைக்க. My better than yours. No. Yeah. அவ பர்த்டேக்கு எங்க ஃப்ரெண்ட் பக்கத்துல இருக்கவங்க வந்து ஒரு பென்சில் கேஸ் கொடுத்தாங்க. அதுல வந்து பட்டனா இருக்கும், கால்சிலாம் இருக்கும், கால்குலேட்டர்லாம் இருக்கும். சோ அவங்க மாத்தி மாத்தி கம்பேர் பண்ணிக்கறாங்க யாருது பெட்டர்னு. You don't have a calculator. Krisha. இது நான் உனக்கு அந்த மாதிரி ஒன்னு வாங்கி தரேன். Then buy me the same one. அது உங்க அம்மா கிட்ட. இது ஒரு ட்ரவுசர். Oh, did Amma send me one like that? இது கிருஷா உனக்கு தான். ஷார்ட்ஸ் இல்ல, இது இந்த 3/4 பேண்ட். What's a 3/4 pant? Mine. இதுவும் நல்லா இருக்கு தம்பிக்கு. ஒரே ஒரு எள்ளு மிட்டாய் வந்திருக்கு. ஸ்வீட்ஸே வந்து வாங்கிட்டு வர நான் வேண்டாம்னு சொன்னேன். ஏன்னா இப்ப ஸ்வீட்ஸ் வீட்லயே சாப்பிடுறது இல்ல. நான் கேள்விப்பட்டேன் ஸ்வீட்ஸ் நிறைய போட்டா அதுக்கு வேற டியூட்டி நிறைய, கஸ்டம் டியூட்டி நிறைய வரும்னா அதனால ஸ்வீட்ஸே நான் 1 பாக்ஸ் 2 பாக்ஸ் தான் போட சொன்னேன். ஸோ ஒரே ஒரு எள்ளு இது லட்டு வந்திருக்கு. This one mine? யா சரி நீ வச்சுக்கோ. No. இது மாதிரி தானே இப்ப அந்த ஆன்ட்டி கொடுத்தாங்க. ஸோ தம்பி வச்சுக்கிட்டோம். இங்க இது பாரு பட்டன் இருக்கு. தம்பிக்கு தான் அது, அவன் கலர்ல தான், அந்த கலர் பாய்ஸ் கலர் மாதிரி தான் இருக்கு பாரு. ஒரு பென்சில் கேஸ் ஒன்னு வந்திருக்கு. ஏய் காட்டு. But it's mine. பென்சில் கேஸ் ஒன்னு Why would வந்திருக்கு. it be his? I don't have it. அவன்ட்ட பட்டன் இல்லல அதனால கேக்குறேன். But he only got a pencil box and there's no one. இங்க பாரு உனக்கு ஒரு பென்சில் பாக்ஸ். ஓகே. எத்தனை பென்சில் கே இந்த I want this one. I want this one. ஏய் இப்போ உன் friend ஒருத்தங்க கொடுத்தாங்கல ஒன்னு. அது இல்லாம இது ஒன்னு 2. Hey, I want to see that. இது தெடி. இந்த தடவை வந்து டாய்ஸ் எதுவுமே வேணாம்னு சொல்லிட்டோம். அதுக்காக வந்து இந்த மாதிரி பேக், பென்சில் கேஸா அனுப்பியிருக்காங்க. இது போதுமா? போ. ஒரு கடலை மிட்டாய் பாக்கெட்டு. இது வந்து நெல்லிக்காய். இது எனக்காக நான் கேட்டேன். நெல்லிக்காய் வந்து இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ்ல இருக்கும்ல, கொஞ்சம் ஹனிலாம் போட்டு அது. இது வந்து கிருஷாக்கு பிரேஸ்லெட்டு. அதுக்கப்புறம் இதுவும் கிருஷாக்கு. இது எல்லாமே ஆன்லைன்ல இன்ஸ்டால வாங்கினது தான் இது. Yeah, everybody have it. Please go bring my pencil. இது கிருஷாக்கு. இது எல்லாமே ட்ரெஸ்ஸஸ் தான். இது உள்ள ஏதோ இருக்கே. இதுக்குள்ள ஏதோ வச்சிருக்காங்க. See, now I got 2. Huh? வெயிட் பண்ணு. நோ நோ 2. உனக்கு 2. உனக்கு 2 இருக்குல்ல. உனக்கு பாரு இங்க ஒரு டாய் வருது இப்ப. What? Yay! உனக்கு பேக் இருக்குல்ல. Yeah. ஓமா பஞ்சாயத்து ஆரம்பிச்சிட்டாங்க இப்பயே. ஓகே
இப்போ ஒரே ஒரு ப்ராடக்ட் ஆகனால இவ்வளோ லேட் ஆச்சுன்னு சொன்னேன்ல, அந்த ப்ராடக்ட் அவங்க வந்து எடுத்து வைக்கவே இல்லை, உள்ளே வச்சுதான் திருப்பி அனுப்பியிருக்காங்க. அது என்ன ப்ராடக்ட்னா இதுதான். இந்த ஒரு ப்ராடக்ட்னாலதான் அது ஆக்சுவலா சென்னையில 6th அன்னைக்கு வந்து அது பெங்களூர் போனுச்சு. பெங்களூர்ல இருந்து திருப்பி சென்னைக்கு அனுப்பிட்டாங்க. ஏன்னா அன்டிக்ளேர்ட் பேட்டரி வந்து உங்க பேக்கேஜ்ல இருக்கு அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்பிட்டாங்க. அப்புறம் சென்னையிலே ஒரு 2 நாள் இருந்து அப்புறம் 10ஆம் தேதி தான் அங்க இருந்து திரும்பியும் ஷிப் பண்ணாங்க. இதுதான் இது ஆக்சுவலா வந்து பேட்டரி இல்லைன்னு சொல்லி தான் அவங்க வாங்கியிருக்காங்க. ஆனா இந்த மாதிரி வாங்குறது வந்து ரிஸ்க். டாய்ஸே ஆமா இது வச்சிரு, இது பேட்டரியில் போடாம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் அவங்க வாங்கியிருக்காங்க. ஸோ அதனால அவங்க பிரிச்சுட்டு பார்த்துட்டு திரும்பி உள்ள வச்சே அவங்க திரும்பி அனுப்பியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு கார்னாலதான் இது வந்து 8 நாள் ஆயிருக்கு இது வரத்துக்கு. நோ பேட்டரி. அப்புறமா ஓகேயா. அப்புறம் ஆனா பெஸ்ட் வந்து டாய்ஸ்லாம் போடாம இருக்கிறதா பெஸ்ட். ஏன்னா இது வந்து அங்க ஸ்டக் ஆகி நிற்கும் போது நமக்கு எங்க அவ்வளோ இது டென்ஷனா இருந்தது, வருமா வராதா, அதை உள்ள வைப்பாங்களா இல்ல அங்கே வச்சிருவாங்களா அப்படின்லாம் டென்ஷன் இருந்தது. அதனால டாய்ஸ் போடாம இருக்கிறது பெஸ்ட். அதுவும் அப்படி போட்டாலும் இந்த மாதிரி பென்சில் கேஸ், பேக் அந்த மாதிரி போட்டுக்கலாம். இந்த மாதிரி ரிமோட் காரு அதெல்லாம் போட வேணாம். இது வந்து எனக்கு நைட்டி. இது நைட்டி, இதுவும் நைட்டி. நிறைய கடலை மிட்டாய் தான் வந்திருக்கு. இந்த கடலை மிட்டாய்க்கு தான் எனக்கு நிறைய டியூட்டி போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது அதுக்கப்புறம் இது அது தம்பிக்குடா. இதுதான்டா உனக்கு. இது இன்ஸ்டால ஒரு பேஜ்ல தான் வாங்கினேன். நல்லா இருக்கு மெட்டீரியல் எல்லாமே. சூப்பர் குவாலிட்டியா இருக்கு. தம்பிக்கு 2 பேருக்கும் வாங்கினேன் இந்த மாதிரி பட்டன் டைப் நைட் வேர். இது யூனிகார்னா? ஓ யா, தெரியாம வாங்கிட்டேன்னு நினைக்கிறேன். இட்ஸ் ஓகே, நான் இங்க எங்கேயாவது உனக்கு வாங்கி தரேன் இந்த மாதிரி. ஓகே, இது வந்து பேண்டோட வருது. ஆனா இது எல்லாமே கொஞ்சம் பெருசுதான். நான் 9 to 10 போட்டிருந்தேன். ஆனா வந்து நல்ல பெருசா இருக்கு. இன்னும் 1 year ஆகும் போல இதெல்லாம் போடுறதுக்கு. ஆனா கலர் நல்லா இருக்கு, குவாலிட்டியும் நல்லா இருக்கு. இது வந்து எனக்கு நைட்டி. இது வந்து கிருஷாக்கு ஏதோ ஒரு குட்டி பேக். இதுக்குள்ள அவளோட இந்த மாதிரி இது இருக்கு. நீ சைடுல இப்படி போட்டுட்டு எங்கேயாவது போகலாம். காயின், கொஞ்சம் குட்டி டாய்ஸ் அந்த மாதிரி வச்சுக்கலாம். இது எல்லாமே உனக்கு தான். இங்க பாரு, இது ஒரு பேக். சரி, நான் கூட யூஸ் பண்ணிக்கலாம். சைட் பேக். அப்புறம் இதுவும் எள்ளு மிட்டாய். இது என்னோட ஃபேவரட். இழந்த வடை ஒன்னே ஒண்ணுதான் அனுப்பினாங்க. கடையில நான் கரெக்டா போடுறப்பதான் நான் கேட்டேன், எந்த கடையிலுமே இல்லைன்னு. ஏதோ ஒரு கடையில மட்டும் இருந்துச்சுன்னு ஒன்னே ஒண்ணு போட்டிருக்காங்க. இது வந்து 90s கிட்ட எல்லாருக்குமே தெரியும், அவங்களோட ஃபேவரட். ஸ்கூல் படிக்கிறப்பெல்லாம் இது குட்டி குட்டி பேக்கெட்டா இருக்கும். அதை அப்படியே நம்ம சாப்பிட்டுட்டே போகலாம். சூப்பரா இருக்கும். யூ வாண்ட் டு ட்ரை இட்? இதுல வந்து ஸ்வீட்டும் இருக்கும், அந்த உரப்பும் இருக்கும், அந்த புளிப்பும் இருக்கும். சூப்பரா இருக்கும். சரி, நான் வந்து வீடியோ முடிஞ்சோடனே நம்ம சாப்பிடலாம். இது வந்து பொடி. இது வந்து என்ன பொடினா, என்ன பொடினே அவங்க போடலையே. இது வந்து எள்ளு இட்லி பொடி. இது வந்து முருங்கைக்கீரை பொடி. இதுதான் நான் கேட்டிருந்தேன். இது வந்து இவங்க அந்த பசங்கெல்லாம் கீரைலாம் இங்கே சாப்பிட மாட்டாங்க. ஏதோ ஒரு அந்த பேபி ஸ்பினாச் சாப்பிடுவாங்க கூட்டு வச்சா. ஆனால் அந்த முருங்கைக்கீரைலாம் இங்கே ஆஃபன் கிடைக்க மாட்டேங்குது. அதனால இந்த மாதிரி பொடியா வச்சா அவங்க ஏதாவது சாப்பாடுல நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாமேன்னு ஒரு பிளான் பண்ணி தான் அதை வாங்க சொன்னேன். ஸோ இது முருங்கைக்கீரை பொடி வந்திருக்கு. This is good quality because when you open it the things won't fall. சரி. அப்புறம் இது என்னது? அஸ்வின்ஸ்ல இடியாப்ப மாவு வந்திருக்கு. நல்லா இந்த மாதிரி பேக் பண்ணி அனுப்பிடுவாங்க. முன்னாடி பேக்கெட்டா இருக்கும். இப்போ நல்லா பாக்ஸ் போட்டு வந்திருக்கு. இது இன்னொரு அஸ்வின்ஸ் இடியாப்ப மாவு. இது வந்து கிருஷாக்கு வந்து தம்பிக்கு. இதுவும் வந்து கொக்கோ மிட்டாய். அப்புறம் முக்கியமான ஒரு பொருள், இதுக்காக தான் நான் பேக்கேஜ் போட சொன்னேன். நம்ம காட்டன் தலைக்கு துடைக்கிற துண்டு.
எங்க வீட்ல அந்த ஒரு துண்டை வச்சு நானும் இவ்வளவு சண்டை போடுறோம். அதுக்காக தான் இது ஒண்ணு போட சொன்னேன். சரி வச்சுக்கோ. ஓ 2 போட்டிருக்காங்க. நிறைய ஒண்ணு இங்க வரு. ஆளுக்கு ஒண்ணு. சரி நீங்க 2 பேரும் ஒயிட் வச்சுக்கோங்க. நான் இந்த கிரீன் வச்சுக்கிறேன். ஓகேயா? சண்டை வரக்கூடாது. ஒரே கலர் தான். இது கருவேப்பிலை பொடி. இதுவும் கருவேப்பிலை எல்லாம் இங்க நிறைய கிடைக்க மாட்டேங்குது. அதுவும் விலையும் அதிகம். அதனால இதனால நம்ம அப்படியே தண்ணியில மிக்ஸ் பண்ணி குடிச்சிடலாம்னு சொல்லி. மாச்சாலாம் இல்லம்மா. சும்மா இருமா. கிரீன் கலர்ல இருந்தா மாச்சான்லாம் கிடையாது. இது கரி லீஃப் பவுடர். இது தம்பிக்கு ட்ரவுசர். இதான் அதோட ட்ரவுசர். பேண்ட். இது ஒரு இட்லி பொடி. இதுவும் கிருஷாக்கு. இது தம்பிக்கு. இங்க பாரு, இங்க ஒண்ணு வந்திருக்கு. இது டாடிக்கு. 4 பேருக்கு 4 துண்டு. 5 துண்டு. 4 தான்டி. 5. One in our house. அது பழசு. இது இங்க வந்தது சொல்லு. இங்க பாரு கிருஷா. Yeah, that's right. அவ்வளவுதான். இந்த பேக்கேஜ் ஓவர். இதுவும் ஏதோ டி-ஷர்ட் தான். இதுக்குள்ள அப்ப என்ன இருக்குன்னு தெரியலையே. எல்லாம் அந்த பேக்கேஜ்ல ஃபுல்லா பசங்களுக்கான ட்ரெஸ் இருந்தது. இதுல ஃபுல்லா என்னோட ட்ரெஸ் தான் இருக்கும். அப்ப சரி சரிங்களா அப்படின்னு நினைப்பேன். ஆனா ஆரம்பத்திலேயே அவளோட ட்ரெஸ். இது எல்லாமே ஃபெஸ்டிவ் வேர் தான். கிருஷா சூப்பர். இது ஆக்சுவலா கிருஷா பர்த்டேக்காக நான் போடலான்னு சொல்லி பிளான் பண்ணி வாங்கினது. ஸ்கர்ட். அவளுக்கு இந்த மாதிரி சோலி டைப் போடுறது இப்ப ரீசெண்டா ரொம்ப பிடிச்சிருக்கு. தீபாவளிக்கும் அதான் வாங்கினா. இங்க தீபாவளிக்கு வாங்கினது $80 கிட்ட வந்துச்சு. அதனாலே நான் இனிமே இங்க வாங்கக்கூடாது, எதா இருந்தாலும் இந்தியால வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். ஆனா இனிமே அதை முடிவை மாத்திக்கணும் போல. இதுவும் கிருஷாக்கு ஒரு பாவாடை சட்டை. பர்பிள் கலர், கோல்டன் கலர் ஷேடு பாவாடை. இதுவும் கிருஷா. இது மிந்த்ரால ஆர்டர் பண்ணேன். இது இந்த டான்ஸுக்குலாம் போடுற சுடிதார் டைப். இந்த நார்த் இந்தியன்ஸ்லாம் போடுற மாதிரி நல்லா இருந்தது. இது அதே மாதிரி இதுவும் கிருஷாக்கு தான். ஸ்கர்ட்டு இதுவும் கிருஷாக்கு தான். ஃப்ராக்கு. நல்லா இருக்கு. இது ஷாலு. இது ஒரு ஷாலு. இது அந்த ஃபர்ஸ்ட் எடுத்த இதுக்கு சட்டை நல்லா இருந்துச்சு. இது இதுவும் கிருஷாக்கு ஒரு ஃப்ராக். ரெட் கலர்ல இருக்கு. ஓகே இதெல்லாம் இது சீடை. இது ஒரே ஒரு காஃபி தூள். இது ஏதோ நல்லா இருக்கும். ஃபில்டர் காஃபி. எங்க வீட்டுல எல்லாரும் நாங்க 2 பேருமே நல்லா காஃபி குடிக்கிறனால இது ஒன்று ட்ரை பண்ண சொன்னாங்க. இது வீட்டுல இருந்துச்சு. சூப்பரா இருக்குல்ல இந்த பிளேட். நல்லா இருக்கு. வெயிட்லெஸ்ஸா இருக்கு. ஆனா பார்க்க சூப்பர் குவாலிட்டியா இருக்கு. ரியல் கோல்டு மாதிரியே இருக்குல்ல. பட் லுக்ஸ் லைக்ல. இது முறுக்கு நிறைய காரம் இருக்கும். ஹெல்த் மிக்ஸா. இது பாரு தட்டையெல்லாம் நல்லா நொறுங்கிடுச்சு. இது பால்ல மிக்ஸ் பண்ணி குடிக்கிற கோல்டன் டர்மரிக் பெப்பர் மிக்ஸா. மஞ்சள் மிளகு கலவை. இது வின்டர் சீசன் அப்ப நல்லா யூஸ் ஆயிருக்கும். இப்ப ஏதாவது கோல்டு வந்தா நம்ம பால்ல அப்படியே கலந்து குடிச்சா நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. ஆமா இது எங்க வீட்டுல எல்லாருக்குமே பிடிக்கும். அச்சு முறுக்கு நல்லா நொறுங்கிடுச்சு. ஸ்வீட் தான் இது. நான் இது பர்டிகுலரா அது வேணும்னு கேட்டு வாங்கினேன். 2 இருக்கு பாரு. இது ஏதோ சுடிதாரோட பாட்டம். இது நேந்திரம் சிப்ஸ். இது முறுக்கு. அஸ்வின் இது ஒரே ஒரு ஸ்வீட் பாக்ஸ் தான் நான் இது ஒன்னு பக்லாவா அனுப்பியிருக்காங்க, ஒன்னு கோல்டன் ஆல்மண்ட்னு. இந்த ஸ்வீட் ரொம்ப ஃபேமஸ், ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லி அவங்கள்ட்ட சொன்னனால எங்க அப்பா வாங்கிட்டு வந்திருக்காங்க. இது ஆக்சுவலா என்னன்னா இது 1 month தாங்குவோம். அதனால உங்க பேக்கேஜ் எங்கேயாவது மாட்டிருந்தாலும் இது கெட்டு போகாதுன்னு சொன்னனாலதான் இந்த ஸ்வீட் வந்திருக்கு. நல்லா அந்த பால் ஸ்வீட்லாம் எல்லாம் வாங்கல. காஜு கட்லி அதெல்லாம் எதுவுமே வாங்கல. அதுக்கப்புறம் இது எனக்கு
இது வந்து நான் மிந்த்ரால போட்டது. நல்லா இருக்குல்ல? This is mine. எனக்கு டாப். அது உனக்கு தான். இதே இதுல நான் கிரீனும் போட்டிருந்தேன். இது ப்ளூ, இது கிரீன். The top. I liked it. சரி வச்சுக்கோ. The top. இது எல்லாமே வந்து அந்த ட்ரெஸ் மாதிரி நமக்கு வந்து லாங் கவுன்னு சொல்லலாம், இல்லை மேக்ஸி ட்ரெஸ்ன்னு சொல்லலாம். அந்த லேடிஸ்லாம் போடுறோம்ல, இந்த சம்மருக்கு வந்து இதெல்லாம் நல்லா இருக்கும்னு சொல்லி இது எல்லாமே இது எல்லாமே மிந்த்ரால தான் ஆர்டர் பண்ணேன். இப்போ ரீசெண்டாக அந்த ஒரு வீடியோவில் கூட ப்ளூ கலர் பிளாக் கலர்லாம் போட்டிருப்பேன், அந்த பானிபூரி வீடியோலலாம் போட்டிருப்பேன். அது எல்லாமே மிந்த்ரால வாங்கினது தான். அதே பிராண்டு அதே இதில் தான் இந்த 3 வாங்கியிருக்கேன். இதுவுமே ஃப்ராக் டைப் தான். இது வந்து சீடை, இது வந்து எனக்கு சுடிதார். இந்த 2 சுடிதார் தான் கடையில வாங்கினது, மற்ற எல்லாமே ஆன்லைன் தான். இதுவும் ஆன்லைன் தான் நினைக்கிறேன். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. டன். பிடிச்சிருக்கா உனக்கு? சரி, இதெல்லாம் எனக்கு. சாரி சார், நான் இங்கே வச்சுக்கிட்டா? Yeah, that's better idea. இந்த நட்ஸ் எல்லாம் அப்படியே தனித்தனியா வர ஆரம்பிச்சிருச்சு. சரி, இப்போ மெயின் பார்ட் ஆஃப் த வீடியோ கொண்டோம். இப்போ இது எல்லாத்துக்கும் சேர்த்து எனக்கு எவ்வளோ கஸ்டம்ஸ் டியூட்டி போட்டாங்கன்னா $75 போட்டிருக்காங்க. இப்போதான் எனக்கு புரியுது. ஆக்சுவலாக வந்து அவங்களே போட்டு நமக்கு எந்தெந்த ப்ராடக்ட்டுக்கு எவ்வளோ அப்படின்லாம் போட்டு கிளியராக தர்றாங்க. என் ஃப்ரெண்டுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சில இதில் வந்து பேக்கேஜ் முன்னாடியே வந்துடும், ஆனால் லேட்டாக 2 monthsக்கு அப்புறம் அது பில்லு வருது. அவங்களுக்கு வந்து ஃபெடெக்ஸ் மூலமாக வந்திருக்கு. அதனால வந்து பேக்கேஜ் வந்ததுக்கு அப்புறம் தான் பில்லு அனுப்புகிறாங்க. ஆனால் எனக்கு வந்து நீ பே பண்ணாதான் உங்களுக்கு டெலிவரே பண்ணுவோன்னு சொன்னாங்க. இது $75 வந்து எனக்கு வந்து ட்ரெஸ்ஸஸ்க்கு தான் அதிகமாக போட்டிருந்தாங்க. ட்ரெஸ்ஸும் அப்புறம் இப்போதான் புரியுது, கேண்டின்னு ஒன்று போட்டிருந்தாங்க. அந்த கேண்டிக்கு தான் வந்து 9%, ட்ரெஸ்ஸுக்கு வந்து 10% போட்டிருந்தாங்க. ட்ரெஸ் எல்லாமே வந்து அவங்க காட்டனா எதுவான்னு பார்க்க மாட்டாங்க. எல்லாமே அவங்கள பொறுத்த வரைக்கும் காட்டன் தான். அது வந்து பனியன் கிளாத்தா இல்லை வேற எதுவான்லாம் அவங்களுக்கு தெரியாது. எல்லா ட்ரெஸ்ஸுமே அவங்க பிரித்து பார்க்குறாங்க. அதில் வந்து காட்டன்னு போட்டு பொதுவாக காட்டன் அந்த ட்ரெஸ்க்குலாம் வந்து 10.5% போட்டு எனக்கு டோட்டலாக $75 பே பண்ணியிருந்தேன். கேண்டீன் போட்டது வந்து இப்போதான் எனக்கு புரியுது. நான் கூட இந்த ஸ்வீட் பாக்ஸ்ன்னு நினச்சேன். ஆனால் வந்து கேண்டீன் போட்டு 9% போட்டிருந்தாங்க. நான் கூட இதுதான் நினச்சேன், இதுக்கு எதுக்கு 9% வந்திருக்குன்னு தெரியலன்னு பார்த்தா இந்த இதுக்கு தான், அந்த பீனட் லட்டு, அந்த எள்ளு மிட்டாய், எள்ளு லட்டு, அது எல்லாத்துக்கும் சேர்த்து தான். மொத்தமாக எனக்கு அந்த ட்ரெஸ்ஸு லட்டு அந்த கேண்டிக்கு தான் வந்திருந்தது. மற்றபடி ஸ்பைஸ் பவுடருக்குலாம் எனக்கு வரல. அவங்க எந்த மாதிரி சார்ஜ் பண்ணுறாங்கன்னு தெரியல. ஆனால் நான் பார்த்த வரைக்கும் ட்ரெஸ்ஸுக்கு வந்து காட்டன்னு போட்டு 10% அப்புறம் கேண்டி. ஆனால் என் ஃப்ரெண்டுக்கு வந்து 6 kg பார்சல் தான். இதுவாவது 25 kg. இதுக்கு ஒர்த் வந்து 20,000 நாங்கள் போட்டிருந்தோம். அவங்களுக்கு வந்து 6 kg பார்சல் தான். அதோட வந்து எல்லாமே வந்து ஜுவல்லரி, இந்த இமிடேஷன் ஜுவல்ஸ்லாம் இருந்தது. அதுக்கு மொத்தமாக அவங்களுக்கு வந்து $83 வந்து கஸ்டம்ஸ் டியூட்டி வந்திருக்கு. இமிடேஷன் ஜுவல்லரின்னு போட்டு 25% போட்டிருந்தாங்க. அதே மாதிரி இன்னொன்று அகர்பத்திக்கும் 25%, ஸ்பைஸ் பவுடர் அவங்களுக்கு 2%. அந்த மாதிரி ஃபெடெக்ஸில் வந்து ஒரு ப்ராடக்ட்டுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறோன்னு கிளியராக போட்டிருந்தாங்க. ஸோ இது எப்படி பண்ணுறாங்கன்னு தெரில. சில பேருக்குலாம் இதே மாதிரி இங்கே இருக்க என் ஃப்ரெண்டுக்கு வந்து ட்ரெஸ்ஸு ஸ்பைஸ்லாம் வந்திருக்கு. ஆனால் அவங்களுக்கு ஒன்று கூட போடல. கஸ்டம்ஸ் டியூட்டிலாம் எதுவுமே கிடையாது. அவங்களுக்கு ஃப்ரீயாகவே எல்லாமே, அதாவது பே பண்ணாமே அவங்க வாங்கிட்டாங்க. ஸோ இது எல்லாமே லக்குன்னு நினைக்கிறதா இல்லை என்னன்னு தெரியல. அது வந்து பேக் பண்ண டேட் வந்து 11 Feb. ஸோ இட்ஸ் நாட் எக்ஸ்பயர்ட். நீங்கள் இந்த மாதிரி பார்சல்லாம் போடுறீங்கன்னா சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி பிராண்டெல்லாம் இல்லாமல் அனுப்பணும், அதே மாதிரி ட்ரெஸ்ஸுக்கெலாம் வந்து ப்ரைஸ் டேகை கட் பண்ணி போடுங்க அப்படிலாம் சொல்கிறாங்க. ஆனால் என் இதில் வந்து எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே ப்ரைஸ் டேக்கோட தான் இருக்குது. அதே மாதிரி நாங்கள் வந்து சில பேர்லாம் அந்த மசாலாவெல்லாம் கடையில் வாங்கினதெல்லாம் கட் பண்ணி ஜிப்லாக்கில் போட்டு அனுப்புனா அவங்களுக்கு தெரியாது கடையில் வாங்கியிருக்கோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ பெஸ்ட்டு வந்து அந்த மாதிரி நீங்கள் மசாலாலாம் கடையில் வாங்கினீங்கன்னா அந்த ஜிப்லாக்கில் போட்டு வச்சுருங்க. அதே மாதிரி டேகெல்லாம் எடுத்து ரிமூவ் பண்ணுங்கள். முக்கியமாக வந்து டாய்ஸ் எதுவும் அனுப்ப வேணாம் தான் பெஸ்ட்டு. ஏன்னா டாய்ஸ் அனுப்புறதுனால தான் எங்களுக்கு டிலே ஆணுச்சு. ஸோ இதுதான் வந்து நான் இதை வச்சு தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த மாதிரி பேக்கேஜ் அனுப்புனா என்ன பண்ணணும் அப்படின்னு. ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அகைன் நான் வேற ஒரு வீடியோவில் உங்களெல்லாம் மீட் பண்ணுறேன். பாய். வந்து கிருஷா வந்து இதை சாப்பிட்டு பார்க்கணும்னு நினைக்கிறா. டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். தம்பிக்கு கண்டிப்பா இது பிடிக்காது. அவன் எஸ்கேப் ஆகி ஓடிட்டான். எங்க அவனுக்கு தந்துருவோமோன்னு. டேய் வாடா, சும்மா ட்ரை பண்ணி பாரு, வா.
அவன் சும்மாவே நல்லா இருக்க ஃபுட்டே அவன் வந்து நல்லா இல்லன்னுவான். அப்பதான் சைக்கிள் ஓட்டுறது. சைக்கிள் அப்பதான். ட்ரை பண்ணி பாரு. ஃபர்ஸ்ட் கிருஷ்ணா, செகண்ட் மிட்டன். கோ. சரி விடு, ஐ டோன்ட் வாண்ட் டு ஃபோர்ஸ் யூ. சரி இது கையில எப்படி எடுத்துக்கோ. கையில நான் எடுத்துட்டா. இங்க வா. இங்க வா. இவளுக்கு பிடிக்கலாம், ஏன்னா இவளுக்கு புளிப்பு உப்பு உரப்பெல்லாம் பிடிக்கும். எப்படி இருக்கு? ரியலா சொல்லு, எப்படி இருக்கு? பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? இன்னொரு Mummy, Mama. உனக்கா? I want more. ஏன்னா இவளுக்கு கொஞ்சம் என்னோட டேஸ்ட் பட்ஸ் இருக்கு, கொஞ்சம் புளிப்பு உப்பு எல்லாம் நல்லா சாப்பிடுவா. இன்னொன்னு வேணுமா? சரி சரி, உனக்கு குடுக்கவே பயமா இருக்கு. துப்ப கூடாது, ஆனா எனக்கு கோவம் வந்துரும். பிகாஸ் திஸ் இஸ் மை ஃபேவரட். துப்புனா கோவம் வந்துரும். தெரியும் போ.